வணக்கம் நண்பர்களே. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 4th டெஸ்ட் மேட்ச் டே 4 ரிவ்யூ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இட்ஸ் ஆல் அபவுட் KL ராகுல் அண்ட் கேப்டன் சுப்மன் கில்லோட சூப்பர் பார்ட்னர்ஷிப்பை பத்தி தான் நம்ம பேச போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேஜில் இந்தியா 0-2. ஏன்னா ஆல்ரெடி இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 311 ரன்ஸ் லீடை கொடுத்துட்டாங்க. இதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 0-2. ஜெய்ஸ்வால் டக் அவுட், அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் வந்து கோல்டன் டக் அவுட். ரியலி இந்தியா வேற ரீலிங் அட் தட் டைம். கரெக்டா சுப்மன் கில் வந்தாரு, ஹேட்ரிக் பால், ஆல்மோஸ்ட் LBW ஆயிருப்பாரு. அந்த மாதிரி சூப்பரா போட்டாரு ஓக்ஸ். பட் அந்த டஃப் கண்டிஷன்ஸ் சூப்பரா சர்வை பண்ணாங்க. கில்லா இருக்கட்டும், ஒரு பக்கம் KL ராகுலா இருக்கட்டும், செம்மையா விளாண்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. எப்போ சுப்மன் கில் வந்து ஒரு 3 ஸ்ட்ரைட் பட்டக்குன்னு அடிச்சாரோ அந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் ஞாபகம் வந்திருக்கும் அவருக்கு. ஸ்விங் கண்டிஷன்ஸ்லாம் அவர் ஆட முடியாதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியால. இந்த மேட்ச்ல நான் எப்படி விளாடணுன்றதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாருன்னு சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் KL ராகுல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஃபேண்டாஸ்டிக்கா விளாண்டாருங்க. 2 பேருமே இல்லனா இந்தியாவோட நிலைமையை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இந்தியா ஆல் அவுட் கூட இருப்பாங்க. ஸ்டில் டே 5ல இந்த மேட்ச் இந்தியா டிரா பண்ணணும்னா இவங்க 2 பேர் இன்னுமே ஒரு செஷன் விளையாடி ஆகிற மக்களே.